கொல்லிமலை தாண்டி இப்ப குருட்டாருக்கு போய்கிட்டு இருக்கோம் வாங்க. அருமையான இடம். வேற லெவல் பண்ணு. சரியான தண்ணி. என்னதான் வெளியூர்ல சுத்துறோம், உள்ளூருக்கு வந்தா கையில கட்டிட்டு மண்டையில துணியை போட்டுட்டு தான் திரியணும். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கலைசை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, சிவகிரியில் உள்ள கோம்பையாறு ரிவர் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம போகிறோம். இது எங்கே எப்படி இருக்குன்னா, சிவகிரியில் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. ஸோ அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே உள்ள ஒரு ரிவர் வரும். ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். அங்கே வந்து நிறைய டைம் போய் வழி தெரியாமல் பார்க்காமலே வந்திருக்கோம். நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி யதார்த்தமாக போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ போய் பார்ப்போம். நம்மளுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்த போய் பார்ப்போம். இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஏமாந்துட்டு தான் வருவோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். இதுலேயே தண்ணி வரல, அப்புறம் எங்கே தண்ணி வர போகுது? இது தண்ணி போகிறதுக்காக பாலம் கட்ட முடியாதுல்ல தம்பி. அதனால் கட்டினா செலவு தான். அதனால் பள்ளமாக போட்டு தண்ணி அது வாட்டில் போகிற மாதிரி வச்சுருவாங்க. அதனால் ஈஸியாக அவனுக்கு வேலை முடிஞ்சிடும். பஸ்ஸு கொம்பம் பஸ்ஸு ரொம்ப இறங்கிட்டான், ரொம்ப இறங்கிட்டான் பஸ்ஸு. என்ன ஆற்றுல மண்ணே சுமார் ஆற்றுல தண்ணி நின்றுச்சு. இந்த ஆற்றெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நீங்கள் போனோம். இதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. இதே வழிதான். ஆமாம், இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. இதை தாண்டி தான் சபரிமலை. அழகான ஒரு இடம். பாச இங்கே பாருங்க பாச, காட்டு யானைகள், காட்டு மாடுகள். தண்ணி இந்த தண்ணி போதாதா? இன்னைக்கு ஜமாய்க்கு தான். அட்வென்ச்சர் பயங்கரமா இருக்கு இந்த ரோட்ல. சரி, வந்ததுக்கு இந்த தண்ணியாவது குடிச்சிட்டு போயிடலாம். அது கீழே விழுவோம்மா, செப்பா நல்லா இருக்கு. கீழே விழக்கூடாது. தண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. இதுவும் தலையணை மாதிரியா? தலையணை மாதிரி தான் இருந்தது. போல உன்னைய நம்பி நாங்க பையன் வந்தோம்னா எங்க கீழே ரோடா இருக்கு. அட்வென்ச்சர் ட்ரிப். கண்டிப்பா பஸ். விழுந்துடாதீங்க போட்டோம். இல்ல போல கீரை போட்டே போனோம். தூக்குங்க பாசு. விளட்டும் மண்டை உடைய கீழே கல் நல்லா இருக்க. உங்க வண்டி பவரை காட்டுங்க பாசு. அப்படிதான் போங்க. தண்ணி செமையா இருக்கு. சல ஓடுது தண்ணி. கோம்பையாத்து ரிவர். அருமையா இருக்க பாருங்க. எப்படி சொந்த ஊர் நமக்கு வந்து வடுகுப்பட்டி ஊர். அது பக்கத்தில் இருக்க சிவகிரி. இங்கே தான் மேற்கு தொடர்ச்சி மலை. இது வந்து இதோட ரிவர் வந்து கோம்பையாறுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்திருக்கோம். சும்மா முடி அடிட்டு அப்படியே வந்தோம் குளிக்கலான்னு சொல்லிட்டு. பயங்கரம் வண்டி, பிராண்டு ஹீரோ. என்ன புகையா வருதுங்க. அது அப்படிதான் இன்ஜின் ஹீட்டு.
தண்ணியை ஊற்றி விடும்போது இன்னும் நல்லா புகையாக வரும். புகை அருமையாக இருக்கு. தூரமா வண்டி போமா? சரி போதான் தான் போயிட்டு வருவோம். லைட்டாக ஒரு பார்வையை பார்த்துட்டு வருவோம். ரிட்டர்ன் ஊருக்கு போகணும் பஸ்ஸு தான் நம்ம வண்டி எபிசெட்டு. உள்ளே போவோம். உள்ளே இந்த மண் ரோட் வரைக்கும் போவோம். வேறு எதுவும் குளிக்கிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அப்படி வந்துடுவோம். இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது. சும்மா அப்படியே முடி வெட்டிட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தது. பட் இந்த இடமே நல்லா தான் இருக்குது. முன்னாடி போவோம், போயிட்டு குளிக்கிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா குளிப்போம், இல்லாட்டினா அப்படி வந்துடும். இப்போ வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கணும். மெயின் ரோட்லேருந்து மண் ரோடு வந்து மண் ரோட்லேருந்து கூழாங்கல் ரோடு வந்து இப்போ மறுபடியும் மண் ரோட்டுக்கு போகிறோம். ரொம்ப டேஞ்சரான பாதை. மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலைக்கு அந்த சைடு தான் சபரிமலையே இருக்குது. பக்கம்தான். மலைக்குலேருந்து ஒரு வழியை போட்டால் எங்கள் ஊர்லேருந்து ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் சபரிமலைக்கு. பட் ஆனால் போட மாட்டேங்கிறாங்க. என்ன செய்ய? சூப்பராக இருக்குது இந்த இடமே. கார்லாம் கொண்டு வந்தால் இங்கே அழகான பாட்டிடலாம்னா பாட்டி ஒரு சாப்பாடை போட்டு போகலாம். அருமையான இன்றைக்கி ஒரு அட்வென்ச்சர் பயணம் மறுபடியும். இன்னும் நம்ம ஆட்கள் வரது கிடையாது. இப்போ காட்டில் தானே இருக்கும், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகல. ஃபாரஸ்ட் இன்னும் உள்ளே இருக்குது. அருமையான ஒரு பயணம். ஸ்பாட்டுக்கு ஏதாவது நல்ல ஸ்பாட் இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுவோம். கண்டிப்பாக இதே மாதிரி தான் தலையணிலே இருக்கும். பஸ் அதே வழிக்கு போய் தான் இருக்கு. மறுபடியும் 3 வட்டம் போட்டு ஏற்றுறீங்க. இது இந்த வேலி போட்டிருப்பாங்களா, அதனால இந்த இடத்துக்கு இருக்கு பாதை இருக்கு. லாஸ்ட் டைம் போய் சமைச்சோம்ல அதே மாதிரி தான் இருக்குடா இடம். பஸ் சம்மனு போகிறீங்களா? அருமையாக இருக்குது. இதுக்கு அடுத்த வழி எங்கே இருக்குன்னு தெரியலண்ணா. வண்டி ஆஃப் பண்ணு. பாதை இருக்குது, தப்பாக போயிடக்கூடாதுல்ல. இங்கிட்ட ஒரு பாதை அங்கிட்ட ஒரு பாதைன்னு விருப்பங்காடு மாதிரி. அதான் இந்த வழியாக தான் நம்ம போயிருக்காங்க. ஃபாரஸ்ட்டுக்கு வந்தாச்சு. கோம்பையாறு வண்டி தடமே இங்கே கிடக்குடா. அப்படியே பொறுமையாக வா, எங்கேயாவது குளிக்கிறதுக்கு இடம் இருக்கும். அடுத்த இடம் பாதை கொஞ்சம் இதாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே தலையணன்னு சொல்லிட்டு வாசு தானே தம்பி? அது வாசு தாண்டியா வாசுக்கு முன்னாடியா? வாசுக்கு உள்ளாரில் இருந்து உள்ளே போனாலும் இதே மாதிரி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஃபாரஸ்ட்டுக்கு. இப்போ நம்ம வந்து சிவகிரியில் கோம்பையாறு ரிவர்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் போயிட்டுருக்கோம். அருமையாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி தலையானை உள்ளாத்துக்குள்ளே அந்த சைடெலாம் 2-3 டைம் ரொம்ப டைம் போயிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. பட் இந்த ஏரியாவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்குது. ஆனால் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இடம் எப்படி இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. இந்த சைடு ஏதோ தண்ணி ஓடுற சவுண்டு கேட்குது எனக்கு லைட்டாக. நல்லா இருக்கலாம். எவ்வளோ எங்கே ஏற்றிட்டு போங்க, நீங்கள் வாட்டில் போகிறீங்க. அது உங்களுக்கு தெரியாதா? கல் ரோடு மண் ரோடுமா போய்ட்டு தான் இருக்குது. ரோடு முட்டுற வரைக்காவது போயிட்டு வந்துடலாம்ல. இங்கே எப்படி தம்பி இருக்கு உள்ள? தலையானை தான். இது வந்து சிவகிரி தலையானை, அவ்வளோதான். வண்டிங்க எங்கடா வரும்? ஒரு இருந்தாலும் ஓரமாக விடு. இங்கே பாருங்க ரிவர் எப்படி போகுது. ஏய் பைக்கில் துண்டு இருக்குடா, அதை மட்டும் எடுத்து. தண்ணி ஓடுற சவுண்டு எவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கேயே நல்லா ஆழமாக தான்டா இருக்குண்ணே. இங்கேயே அழகாக குளிச்சிடலாம்.
சூப்பராக இருக்கு ஜொலு ஜொலு ஜொலுன்னு. நாய்ஸ், இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரேமை பாருங்கள், வேற மாதிரி தண்ணி சவுண்டு எவ்வளோ அழகாக கேட்குது. ஃபுல்லாக கல் தான், கூழாங்கல். அழகோ அழகு. இந்த இடத்துல நல்லா ஆழமாக இருக்குங்க, நல்லா குளிக்கலாம் இந்த இடத்துல. இங்கே நல்லா தண்ணி விழுந்துட்டுருக்கு. யானை தண்ணி குடிக்க வர இடம் மாதிரி தான் இருக்குண்ணா. ஆனால் அங்கே தலையணில், அந்த தலையணில் பெருசாக இருக்கும் குழி. அங்கே பாறை மாதிரி இருக்குண்ணா. சூப்பராக இருக்க, அருமையான இடம். பிளான் பண்ணி வந்தால் கூட இந்த அளவுக்கு அழகாக இருந்திருக்காது. இந்த வருஷம் நமக்கு நல்லா அமையுதே ஒவ்வொன்றும் தீபாவளிக்கு. அழகான அழகான இடம், நல்லா குளிக்கலாம். இதெல்லாம் நல்ல கிடங்கா இருக்கா, தண்ணி நல்லா அழகா தெளிவாக இருக்குது தண்ணி. பாருங்க, இங்கேயே முட்டளவு தண்ணி இருக்குது, அங்கெல்லாம் நல்லா கழுத்தளவு தண்ணி இருக்குது. இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் சிவகிரி பக்கம், சிவகிரி ஊர், என் செருப்பு அதெல்லாம் பக்கமாக இருந்தீங்கன்னா அழகாக சொல்லுங்கள். வா, பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஒரு கல்யாணம் மாதிரி போட்டு அணைக்கட்டு வச்சுருக்காங்க, சின்னதாக தடுப்பணை. அதில் போய் குளிப்போம். ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, வேறு லெவலு. இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக வந்ததாங்க, எல்லா ட்ரிப்லேயும் அமையுது கரெக்டாக. இந்த இடத்தோட அமைதியும் இந்த தண்ணி சவுண்டும் கேளுங்க, எவ்வளோ அழகாக இருக்குங்க. அழகா வந்து குளித்து சாப்பிட்டுட்டு போகலாங்க. சூப்பரான ஒரு இடம். தண்ணி அப்படியே ஓடுது. அடுத்த இடத்துக்கு போவோம். முன்னாடி காய்ஸ் ரெடியா அந்த அழகான ஒரு இடத்த பார்க்கறதுக்கு. இப்போ அந்த இடத்த நான் காட்டுறேன் பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். எப்படி பயங்கரமாக இருக்கா? அழகுங்க, அழகு பயங்கரமாக இருக்குது. ஃபால்ஸு, ரிவரு சூப்பராக இருக்குல்ல. அப்படியே உட்காந்து ரசிக்கலாம். பார்த்து ரசிங்க நீங்களும். இவங்களை வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு பெரும்பாடாயிரும். ஒன் மார் சீக்கிரம் இன்னொரு வாங்க. அட்டி வேற லெவல் பண்ணு. அருமா அவங்கள மாதிரி நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் என்ஜாய் பண்ண முடியும். நம்மளும் போய் என்ஜாய் பண்ணுவோம். வாங்க அந்த சைடு போகணும். அருமையாக இருக்கலாம் இடம். தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்க. ஏதோ குளிப்போம் நம்ம. அழகான இடம். சின்னதாக ஒரு ரிவர் மாதிரி, ஸ்டெப்ஸ் மாதிரி விழுது பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இந்த கோம்பையாத்தூர் வரைக்கும் வந்தாச்சு. இடத்தையும் பார்த்தாச்சு. அழகான ஒரு இடம். பைக்லாம் பாருங்கள், இங்கே வரைக்குமே கொண்டு வந்திருக்காங்க. அவங்களும் வந்து ஃபேமிலியாக வந்திருக்காங்க. அந்த சைடு குளிச்சுட்ருக்காங்க. சாப்பாடு வாங்கிட்டு வரலாங்க. நாங்கள் சும்மா அப்படியே பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்தோம். மழை டைம்னு சூப்பராக இருக்கலாம். இல்லை பெரிய இடமா இருக்குங்க. நிறைய பேர் வந்தாலும் வந்து சாப்பிட்டு இந்த இடத்துல உட்காந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும். சமைக்கிறதுக்கு கரெக்டாக உரல்லாம் செஞ்சு அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாழ்ந்த மக்களுக்கான அறிகுறி இருக்குது. இப்படி அழகான ஒரு இடத்துல காட்டில் பெஞ்சால் நவாப்பழம் மரம் இருக்குது பாருங்கள். அதுக்கடிலாம் இவ்வளோ நேரம் நின்றுருக்கேன் நான். இங்கே பாருங்கள், பழத்தை பாருங்கள், அருமையாக இருக்குது. தெரியுதா? இந்த சைடு தான் தெரியும் எனக்கு. நவாப்பழம் அருமையாக இருக்குல்ல. இங்கே வருங்க, இந்த மரத்தில்
மலையில் இருந்த நவாப்பழம் வந்து குடியிருக்கேன். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டமாட்டோ சார் நவாப்பழம். கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மழை பெய்யுற சீசன் தான். மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குளிச்சுட்டு கிளம்புவோம். அருமையான இடம். சாப்பாடு ஒன்று தான் வாங்கிட்டு வரல, பரோட்டா தான் வாங்கிட்டு வந்துருந்தேன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டு பார்க்க அழகாக இருந்திருக்கும். சரி ரைட்டு, அவங்க வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கும் காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் குளிக்கிறேன். இந்த இடத்த போய் என்ஜாய் பண்ணுவோம். நான் குளிக்க ஆரம்பித்தேன். அவ்வளோதான். நல்லா யானை மாதிரியே கத்துறிய. வேலை உட்காந்து இந்த சைடு வந்து குளிக்கலாண்டு ஆழமாக இருக்க போகுது. எப்படி போய் தான் ஆழத்தை பார்த்துட்டு வரணுங்க, இல்லாட்டா இங்கே தான் குளிக்கணும். தம்பி இவ்வளோ முங்கத்துல நின்றுட்டு இருக்கேன், உட்காரு முங்கு. உடம்புக்கு குளிர் தாக்க முடியல. அழகான இடம். வலுங்க அட்டி கொஞ்சம் தான் இருக்கு. வலு இருக்கு. வலுக்கு அது சவுண்ட் விடாதீங்க பஸ். தண்ணி எடுத்துட்டு நினைக்க போறாங்க. வா 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 அட்டி வளர்க்கவே மாட்டேங்க. சரி ஆமாம், போயிட்டு உள்ளே போயிட்டு லைட்டாக ஒரு முங்க போட்டு வருவோம். சவுண்டுக்கிட்ட முங்க போட்டுருவோமா? வாங்க வடிவட்டிக்குது. சிவகிரி தலையோட ஓம்பையாரு. அங்கே போய் குளிப்போம். இந்த இடத்துல பயங்கர போக்குவரத்து. அருமையான குளியல். லென்ஸில் தண்ணி போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். கிளியர் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல குளிச்சப்பா மறுபடியும் அந்த இடத்துல குளிக்க போகிறோம். வாச யானை மாதிரியே சவுண்டு விடுதுங்களே. தம்பி பயங்கர வீட்டில் அடிக்க வழுகுது லைட்டா. ஆழமா இருக்காங்க. குளிக்கிறோம். கர்த்தா மண்ட மாதிரி இருக்கு முடிவாங்க. அருமையான இடம். ஓடு கொளுத்தியா சரியான பிளேஸ். எப்படி இருக்கு? யானை குட்டி மாதிரி அடிக்கலாம் பாஸ். ஒன்மார் அடிங்க அடிங்க. போடு போடு. சரியான தண்ணி. சரியான இடம். பாச இடம் எப்படி இருக்கு சொல்லுங்க. அருமையான இடம். எப்படி இருக்கு? எல்லாம் மழை வந்துச்சு. முன்னாடி பாருங்க வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓட்டாவா இருங்க இருங்க அடிங்க அடிங்க.
வீடியோ எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வரேன். அப்படின்னா நம்ம என்ஜாய் பண்ண முடியும். வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் என்ஜாய் பண்ண முடியும். எங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் குளிச்சாச்சு. மழை லைட்டாக தூர ஆரம்பிச்சிருக்கு. அழகான ஸ்பாட்டுங்க ஸ்பாட்டு. ஓ குளிச்சுட்டு கிளம்புவோம். வெளில போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏதோ சாப்பாடு ஒன்று தான் மிஸ்ஸிங்கு. சாப்பாடு வரமே வாங்கிட்டு வந்திருந்தா கூட சாப்பிட்டு கம்முன்னு முடிச்சிருப்போம். ஃபைனலாக ஒரு டைம் பார்த்துக்கோங்க. கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இன்னும் குளிச்சுட்டே இருக்கான். ஏய் சென்னையில் போய் குளிக்கலாம். அங்கே தண்ணி கிடக்காத மாதிரி குளிக்காம முடிச்சுட்டே இருக்கான். இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தன் டார்சன் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். இவன் ஒரே டான்ஸ் ஆடிட்டே இருக்கான். டான்ஸ் முடிச்ச மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கு. அதானே கடைசியாக ஒரு முங்க போட்டுவா. மழை வர வந்துருச்சு. போயிட்டு 1 மணி கரெக்டாக சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். சிவகிரி முனிஸ் ஹோட்டலுக்கு போகிறோம். மொக்குன்னு மொக்குறோம் பரோட்டாவை. போது கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பேராண்மை படம் மாதிரி காடு மழைன்மா. இல்லை இப்படி போவா இதெல்லாம் கரெக்டாக இருக்கு நினைக்கிறேன். வாங்க அப்படியே வாங்க. அங்கிட்ட ஆழமாக இருக்கான்னு கேட்டேன். இதாண்டா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கு. ஓய் வழுக்குறா. வாங்க எப்படி இருக்கு பாருங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சமத்தியாக குளிச்சாச்சு. ஒரு குளியல் போயிட்டு சிவேரில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அப்படியே வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதான். இப்போ வந்து நம்ம வந்து கொல்லிமலை தாண்டி இப்போ குருட்டாருக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க. குருட்டாரா? கொல்லிமலை குருட்டாரா பஸ்ஸு? சபரிமலைக்கு இப்படி நடந்தே வருவோம். பஸ்ஸு பக்கம் தான் நம்மளுக்கு. ஆமாம், இந்த 4-7 மலை கலந்து போனால் போயிடலாம். அருமையான இடம். இந்த ரோட்டில் போனால் அந்த பாறை இருக்கலாம், அங்கே போயிடலாம். மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. சொன்னு என்னதான் வெளியூரில் சுற்றுறோம். உள்ளூருக்கு வந்தால் கையில கட்டிட்டு மண்டையில் துணியை போட்டுட்டு தான் திரியணும். அதுதான் ஏன் உள்ளூர் நம்மளுக்கு. லோக்கலு கிராமத்தானா இதுதான். அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். வண்டியை நடு ரோட்லேயே விட்டு வந்தாச்சு. மழை பெய்யுது. நடு ரோட்லேயே வண்டியை விட்டு வந்தாச்சு. எப்பா மழை இல்லை கொஞ்சம் பெரிய மழை விழுது. தூரல் மழையாக மாறிடுச்சு. என்ன வீலிங் அடிக்கிங்க மேலே ஏற்றி? வண்டியில் விட்டுறாத. அவ்வளோதான். இன்னைக்கு வந்து பொழுது வந்து அருமையாக முடிஞ்சு. சிவகிரி கோம்பையாத்து ரிவர் முடிந்து விட்டது. மழை சரியான மழை பெய்யுது. சீக்கிரம் போங்க, தண்ணி மேலே ஏறிடாம போவோம். அப்படியே போனால் தான் அட்வென்ச்சராக இருக்கும். பஸ்ஸு இன்னைக்கு சம்பவம் முடிவுட்டு ஆயிடுச்சு. சப்பா எப்படி சொல்லி வாட்டர் பாஸ் போட்டோம். அவ்வளோதான். இன்னும் நேரம் ஊருக்கு தான். சாப்பாடை போட்டு ஊரை பார்த்து போவோம். ஃபஸ்ட் ரைடர்லாம் இங்கே தான் கொண்டு வந்து வண்டி விட்டு பார்க்கணும்.
உட்காந்துக்கோ நீ உட்காந்துக்கோ நீ எதுக்கு இறங்காத இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சிவேரி பக்கமாக இருந்தீங்கன்னா இல்லை சிவகிரியாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.